டாக்டர் விக்டர் பிராங்க்லின் அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு சைக்காட்டிஸ்ட். அவருக்கு ராத்திரி 1 மணிக்கு ஒரு கால் வருது. ஒரு பொண்ணு போன் பண்ணி சொல்றாங்க, சார் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் சார், சாக போறேன் சார்ன்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, பதட்டப்படாதம்மா, இப்படிலாம் யோசிக்காதம்மான்னு வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையினுடைய தன்னம்பிக்கையை பற்றி எல்லாம் பேசி அந்த பொண்ணுடைய பிரச்சனைய கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அமர்ந்து கேட்கிறாரு. இவர் பல விஷயங்களை சொல்றாரு. அந்த போன் அப்படியே துண்டிக்கப்படுது. 6 வருஷம் கழிச்சு இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு பொண்ணு ஓடி வராங்க. சார் என்ன தெரியுதா, நான் ஒரு நாள் நடுராத்திரி உங்களுக்கு கால் பண்ணி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு நான் தான் சார். இவர் அப்படியே பதட்டத்தோட பாக்குறாரு. ஆமாமா, நல்ல ஞாபகம் இருக்கு. நான் தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு 12 பாயிண்ட் சொன்னேனே, எந்த பாயிண்ட் உன் மனசை மாத்துச்சுன்னு. அந்த பொண்ணு சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது சார், ஆனா நடுராத்திரி கால் பண்ணி ஒரு பிரச்சனையை சொல்லும் போது என் பிரச்சனையை கேட்பதற்கும் இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை என்னை வாழ வச்சது சார். என் பிரச்சனையை சொல்லும் போது நீங்கள் கேட்ட மாதிரி மற்றவர்களுடைய பிரச்சனையை கேட்கக்கூடிய செவியாக என் செவி இருக்கட்டும்னு எனக்கு தோணுச்சு சார். இந்த உலகத்திற்காக துடிக்கக்கூடிய இதயமாக என் இதயம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் நான் உயிர் வாழ்கிறேன்னு அவங்க சொன்னாங்களாங்க. நம்ம பிறந்துட்டோம், இறக்கத்தானே போறோம், இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம்.